வாங்க 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 டக்குன்னு முன்னாடி போவாங்க சார் 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 கொஞ்சம் அப்பால கொஞ்சம் அப்பால திருவண்ணாமலையில் 3 தினங்களுக்கு முன்பாக நடைபெற்ற கடுமையான கனமழையின் காரணமாக ஏற்பட்ட மழையிலிருந்து வந்த நிலைச்சரிவு 7 விலைமதிக்க முடியாத உயிரின பறிபோய் இருக்கிறது. அவருடைய குடும்பத்திற்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமையை மீட்டெடுக்கின்ற குழுவாக செயல்பட்டிருக்கிற நாங்கள் அவருடைய துக்கத்திலும் துயரத்திலும் பங்கு கொள்வதற்காக இங்கே வரி வந்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துள்ளோம். உயர்நீதிமன்றம் தேர்தல் கமிஷன் 4 வாரத்தில் முடிவெடுக்கணும். அதை பற்றி இது சோகமான சமயத்தில் அரசியல் வேண்டாம் என்று எண்ணுகிறேன். சென்னை பல்லாவரத்தில் குடிநீர் கழிவுநீர் கலந்து 2 பேர் உயிர்ந்ததாகவும் பலர் மருத்துவமனை சிகிச்சை பெற்று வர்றதாகவும் ஒரு தகவல் இருக்கு. அதை பற்றி துணை முதலமைச்சராக இருந்த தங்களுடைய கருத்து. பல்லாவரம் மாநகராட்சியினுடைய நிர்வாக சீர்கேட்டைத்தான் இது எடுத்துக்காட்டுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்றாடம் நிகழ்வுகளுக்கு அன்றாடம் ஏற்பட்டுகின்ற பிரச்சனைகளை தீர்க்கின்ற மாநகராட்சியாக பல்லாவரம் நகராட்சி தன்னுடைய கடமையை செய்ய தவறி இருக்கிறது என்பதை அதனால் ஏற்பட்ட விளைவுதான் அது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் பேரிழப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனால் ஒன்றிய அரசு தமிழகம் கேட்கிற அந்த பணத்தை கொடுக்க மறுக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிவாரண நிதி உதவியா கேட்கிறாங்க. நிகழ்ந்திருக்கின்ற கனமழையின் காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற இழப்பீடுகளுக்கு நிவாரணம் தமிழக அரசின் மூலமாக கேட்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு போதிய நிவாரணத்தை உறுதியாக அளிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தமிழக அரசு முறையாக எடுக்கப்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. அதுக்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர் பொதுமக்களுடைய கருத்தாகத்தான் அது இருக்கிறது. அதுக்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர் வானிலை செய்கிறார் அப்படிங்கிற வானிலை அறிக்கை அவ்வப்போது நிகழக்கூடிய மழை அலையை பற்றியும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் சொல்லிக் கொண்டே இருந்தது. அதற்கு ஏற்றாற்போல் பணி நடைபெறவில்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. சாத்தனூர் அணையை முன் அறிவிப்பு இல்லாமல் 2 லட்சத்துக்கும் அதிகமாக அணை திறந்து விடுதல் 4 மாவட்டங்களுக்கு பெரிய பாதிப்பு. பொதுவாகவே ஒரு அணையிலிருந்து நீரை வெளியேற்றுகிற பொழுது படிப்படியாகத்தான் 100 கனஅடி 200 கனஅடி 300 கனஅடி அதுதான் திறந்துவிட வேண்டும். திறப்பதற்கு முன்பாக அந்த நீர் வழிந்து விடுகின்ற கடைசி வரை பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசின் சார்பாக எடுத்திருக்க வேண்டும். அதையெல்லாம் எடுக்க தவறியதாக தான் திமுக அரசு இன்றைக்கு தமிழக மக்களத்தில் ஒரு கெட்ட பெயரை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது. சூரியனை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ விஞ்ஞானிகள் இன்று 2 செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்திருக்காங்க. அதை பற்றி இஸ்ரோ விஞ்ஞானிகளுடைய அந்த செயல் உண்மையிலேயே கடமை உணர்வை நான் பாராட்டுகிறேன். அவருடைய அந்த முயற்சி வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.